قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. الحمد لله الصلاة والسلام على نبينا محمد أما بعد. அன்பார்ந்த எமது மதரசா அலிமுல் இஸ்லாம் கற்கை நெறியில் கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகளே, மாணவர்களே, எமது இன்றைய பாட வகுப்பில் நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்கின்ற தலைப்பில், ஈமான் என்ற தலைப்பில் அந்த ஒவ்வொரு அம்சங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். கடந்த வகுப்புகளில் ஆமன்து பில்லா பார்த்தோம், அடுத்தது மலக்குமார்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். இந்த பாடத்தில் உங்களோட புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜின் பற்றிய விளக்கம். அப்போ மலக்குமார்களை நாங்கள் பார்த்ததுக்கு போகிறோம், அதோட ஒட்டி ஒரு கேள்வி ஒன்று வரும். மலக்குமார்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், அவங்க கண்ணுக்கு விளங்க மாட்டாங்க, அவங்க இப்படியெல்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தாலா சில வல்லமைகளை கொடுத்துருக்கிறான் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் கடந்த வகுப்பில், கடந்த பாடத்தில் பார்த்தோம். சரி, அப்போ ஷைத்தான்டா யாரு? நெருப்பால் படைக்கப்பட்டது நாங்கள் நம்புகிறோமே, ஷைத்தானும் கண்ணுக்கு விளங்காது தானே, புலப்படாதவன் தானே, அப்போ மலக்குமாரும் ஷைத்தானும் உண்டா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அப்போ அதை பற்றி அந்த நம்பிக்கையும் எங்கள்கிட்ட இருக்கணும் தெளிவாக. ஷைத்தானை பற்றிய நம்பிக்கை அப்படின்னா ஷைத்தானை வணங்குறது இல்லை, அவன் எப்படியாப்பட்ட ஆள், அந்த ஷைத்தானுடைய சதிவலைகளில் சிக்காமல் எங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நாங்கள் அவனை பற்றியும் தெரியணும். சரி, ஹைர். பொதுவாகவே ஜின்கள் மறைவான ஒரு படைப்பாகும். இப்போ ஜின்கள்ன்றது மறைவான ஒரு படைப்பு. இவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டுள்ளனர். மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் அவர்களை படைத்து விட்டான். இதனையே இறைவசனம் இவ்வாறு சொல்கிறது. அப்போ மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னுக்கே அல்லாஹ் தாலா வானவர்களையும் அல்லாஹ் படைச்சிட்டான், ஷைத்தானையும் படைச்சிட்டான். ஷைத்தான்களும் படைக்கப்பட்டு விட்டார்கள். அதனால தான் மலக்குமார்கள் அல்லாஹ் தாலா படைக்கிறதுக்கு முன்னுக்கு யார மனிதர்களை படைக்கிறதுக்கு முன்னுக்கு அல்லாஹ் தாலா மலக்குமார்கள்ட்ட ஆலோசனை கேட்பானே. நாங்கள் குர்ஆனில் சூரத்துல் பக்கரால பார்ப்போம், அல்லாஹ் தாலா கேட்பான், மனிதர்களை நான் அப்படி மனித சமூகத்தை நான் படைக்க போகிறேன், நீங்கள் என்ன கருதுறீங்க? அதற்கு மலக்குமார்கள் சொல்லுவாங்களே, உலகத்தில் ரத்தம் சிந்தக்கூடிய குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு சமூகத்தையா படைக்க போகிறாயின்னு. அப்போ அந்த சம்பவத்தில் மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிறைய அறிவுகள் கொடுத்து படைப்பான். அல்லாஹ் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவார். அதை பார்த்துட்டு மலக்குமார்கள் அவங்களுக்கு சிரம் பணிவாங்க, கண்ணியப்படுத்துவாங்க. அதை அல்லாஹ் தாலா ஷைத்தானையும் சொல்லுவான், இந்த ஆதமுக்கு சிரம் பணிங்கன்னு. ஷைத்தான் பெருமை அடிப்பான். அப்போ அந்த சபையில் மனிதனை படைக்க முன்னுக்கே ஷைத்தான் இருக்கிறான் இல்லைன்னா நாங்கள் பார்க்கணும். சரி, அப்போ இந்த ஜின்கள், இப்போ ஜின்களில் ஒரு பகுதியினர் தான் ஷைத்தான்கள். சரி, அப்போ இவங்க இந்த ஜின்கள் எப்படிப்பட்டவங்கண்டா, இவர்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டுள்ளனர். மனிதர்களை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் அவர்களை படைத்து விட்டான். இதை நாங்கள் எப்படி இதை சொல்கிறோம்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வலக்கது ஹலக்னல் இன்சான மின் சல்சாலிம் மின் ஹமஇம் மஸ்னூன் வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கப்லு மின் நாரிஸ் ஸமூம். பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்கிறான்டா, தட்டினால் சப்தம் வரக்கூடிய மாற்றமடைந்த கருப்பான களிமண்ணிலிருந்து ஆதமை நாம் படைத்தோம், மேலும் ஜின்னை அதற்கு முன்னதாக கொடிய உருவமுள்ள நெருப்பிலிருந்து அதனை நாம் படைத்தோம் அல்லாஹ் சொல்கிறோம். சூரத்து தாரியாத் 56லேருந்து 58வது வசனம் வரைக்கும், 56, 57, 56, 57வது வசனம். அப்போ மனிதர்களை மண்ணால் படைச்சோம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். மனிதர் இவங்களுக்கு முன்னுக்கே நெருப்பால் சுவாலை உள்ள நெருப்பால மனிதனை ஷைத்தானை படைச்சோம்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சரி, அவர்களும் அல்லாஹ்வின் ஏவல்களையும் விலக்கல்களையும் பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் விசுவாசிகளும் நிராகரிப்பவர்களும் உள்ளனர். இறைவனை வழிபடக்கூடியவர்களும் மாறு செய்பவர்களும் உள்ளனர். அவர்களை பற்றி இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது. அப்படின்னா அது ஒரு சமூகம், மனித சமூகம் மாதிரி ஜின்கள் ஒரு சமூகம். அவங்கள நல்லவங்களும் நிற்கிறாங்க, கெட்டவங்களும் நிற்கிறாங்க. மனிதனை மாதிரி தவறு செய்கிறவங்களும் நிற்கிறாங்க, நன்மை செய்யக்கூடிய இறை அடியார்களும் இருக்கிறாங்க.
சரி, அதை எல்லா அல்லாஹ் எப்படி சொல்றான், வ அன்னா மின்ன சாலிஹூன் வ மின்னா தூன தாலிக் குன்னா தராயிக கிததா. சூரத்துல் ஜின்னுண்டே அல் குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த அத்தியாயத்தை படித்தாலே எங்களுக்கு ஜின்களை பற்றி சில விஷயங்கள்லாம் செய்யலாம், எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம் அந்த சமூகத்தை பற்றி. சரி, மேலும் நிச்சயமாக நம்மில் நல்லோரும் இருக்கின்றனர். ஜின்களே சொல்லுது, நாங்கள் எங்களில் நல்லவங்களும் இருக்கிறார்கள், அப்படி அல்லாதவர்களும் நம்மில் இருக்கிறார்கள். அப்படின்னா கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நாம் பல்வேறு வழிகளை உடையவர்களாகவும் இருந்தோம். நாங்கள் பல வழிகளில் இருந்தோம். ஆனால் எங்களோட நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஜின்களே பேசக்கூடிய செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். சரி, அதாவது மனிதர்கள் போலவே பல பிரிவினர்களாகவும் பல்வேறு சிந்தனைகளை கொண்டவர்களாகவும் உள்ளனர். மனிதர்கள் போலவே அல்லாஹ்வை நிராகரித்த காஃபிர்கள் நரகிற்கும், விசுவாசித்தவர்கள் அல்லாஹ்வை விசுவாசித்த மூமின்கள் சொர்க்கத்திற்கும் செல்வார்கள் என்பதுவே அனைவரினதும் கருத்தாகும். இதனையே இறைவசனம் இவ்வாறு சொல்கிறது. அப்போ ஜின்களும் மனிதர்களும் அல்லாஹ்வை நம்பினால், மூமினாக வாழ்ந்தால், அல்லாஹ்வுடைய ஏவல்களை எடுத்து விலக்கல்களை தவிர்ந்து வாழ்ந்தால் சொர்க்கம், இல்லை அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் நரகம்ன்றது ரெண்டு மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் பொருந்தக்கூடியதுதான். அல்லாஹ் என்ன சொல்றான், வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். சூரத்து ரஹ்மான் 46-47 வசனம். தன் இரட்சகனின் சன்னிதானத்தை பயந்தவருக்கு சுவனபதியில் 2 சோலைகள் உண்டு. ஆகவே நீங்கள் 2 வகுப்பாரும், மனிதர்களும் ஜின்களும், உங்கள் இருவரின் இரட்சகனுடைய அருட்கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள்? அப்போ அல்லாஹ் தஆலா மனிதர்கள் ஜின்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றான், நீங்க அல்லாஹ்வை பயந்து நீங்க நடந்தீங்கன்னா உங்களோட தங்குமிடம் சொர்க்கங்கள் இருக்குது இல்லைன்னா, அதை பொய்யாக்குறதுக்கு அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை வல்லமைகளை பொய்யாக்குறது எப்படி நீங்க பொய்யாக்குவீங்க என்று அல்லாஹ்வே கேட்கிறான். சரி, அவர்கள் செய்யும் அநியாயம் மனிதர்களுக்கு செய்யும் அநியாயத்தை போன்றதே. அவர்களுக்கு செய்யும் அநியாயம் மனிதர்களுக்கு செய்யும் அநியாயத்தை போன்றதே. சரி, ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் கூறுகிறான், என் அடியார்களே, என் மீது அநியாயம் செய்வதை ஹராமாக்கியுள்ளேன், அதுபோலவே உங்களுக்கு மத்தியிலும் அதனை ஹராமாக்கியுள்ளேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் சொல்ல, யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி ஃபலா தஸாலமு. இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என் மீது நான் வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸிலே சொல்றான், அடியார்களே, எனது என் மீதே அநியாயம் இழைக்கிறதை நான் ஹராமாக்கிக்கிறேன், உங்கள் மீதும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்துக் கொள்வதை நான் ஹராமாக்கி வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் ஒருவருக்கு ஒரு அநியாயம் இழைக்க வேண்டாம் அல்லாஹ் தஆலா சொல்றான். இது போலவே மனிதர்கள் ஜின்கள் மனிதர்கள் மீதும் பகைமை பாராட்டக்கூடிய நிலைமைகளும் உள்ளன. அப்ப மனிதர்கள் எலும்புகளின் மீதும் சாணத்தின் மீதும் சிறுநீர் கழிப்பது போன்ற செயல்கள் ஜின்கள் மீது பகைமை பாராட்டுவதாக அமையும். அப்ப ஜின்களுடைய உணவு தான் அந்த எலும்புகள். நாங்கள் தின்றுட்டு போடுறோம், அந்த எலும்புகள் அதை நாங்கள் என்ன செய்யணும், பிஸ்மில் சொல்லி நாங்கள் போட்டால் அது ஜின்களுக்கு உணவாக அமையும். அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அசுத்தப்படுத்தக்கூடாது. அதை நாங்கள் என்னது அதுக்குரிய உணவாக நாங்கள் விட்டுறணும் என்றதை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். சரி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கும் ஹதீஸ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ளது. முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், உணவு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜின்கள் கேட்டார்கள், இறைவன் பெயர் சொல்லப்பட்ட அனைத்து எலும்புகளும் தாங்களின் உணவாகும், அவைகளை நீங்கள் சாப்பிடும் போது மனிதன் சாப்பிட்டதை விட அதில் மாமிசம் இருக்கும், இன்னும் ஒவ்வொரு மிருகத்தின் கழிவுகளும் உங்களது மிருகங்களுக்கான உணவாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவை இரண்டிலும் மலஜலம் கழிக்க வேண்டாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால்நடைகளுடைய அந்த என்னது மனிதர்களுடைய சாப்பிடுற அந்த எலும்புகள் முள்ளுகள் ஜின்களுக்கு சாப்பாடாகவும், சரியா, அதே மாதிரி கால்நடைகளுடைய அந்த மலஜலங்கள் கால்நடைகளுக்கு ஜின்களுடைய அந்த கால்நடைகளுக்கு உணவாகவும் அமையும் அப்படின்ற சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல நீங்க அசுத்தப்படுத்தாது, அதுல நீங்க மனிதர்கள் என்ன செய்யக்கூடாது, மலம் ஜலம் கழிக்க கூடாது அப்படின்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். சரி, இந்த செய்தி எங்க வருது, முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது.
ஏனெனில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறுநீர் கழிக்கவானா தெரியுமா? ஏனெனில் அவை உங்களது சகோதரர்களது உணவாகும். மலக்குமார் அது மனித ஜின்களது உணவாகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சரி, ஜின்கள் மனிதர்கள் மீது காட்டும் பகைமை என்ன? தப்பபிப்பிராயங்களை அவர்களது உள்ளங்களில் இட்டு அதில் ஆதிக்கம் செலுத்துதல், அவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்குதல், குறிப்பாக அவர்களை மனிதன் நாடி செல்லும் போது. இதனையே இறைவசனம் சொல்றப்ப சில மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஜின்களை வச்சு பாதுகாவல் தேடுறாங்க. ஏன்னா இது ஜின்களை அல்லாட்ட தான் பாதுகாப்பு தேடணும். ஜின்களிடம் போய் பாதுகாப்பு தேடுறது கூடாது. ஜின்னை வச்சு வைத்தியம் செய்கிறது, ஜின்னை வச்சு அற்புதம் காட்டுறன்ற பேரால நோய் நிவாரணம் செய்யறன்ற பேரால ஏமாத்துறது. ஜின்கள் அது ஒரு சமூகம், நீங்கள் அவங்களோட பாட்டு விட வேண்டியதுதான். அவங்கள வசப்படுத்துறதோ அவங்கள வச்சு நாங்கள் இதாக்குறன்றதோ இதெல்லாம் மார்க்கம் தடுத்த காரியங்கள். சரி, அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, வஅன்னஹு கான ரிஜாலும் மினல் இன்ஸ் யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. சூரத்துல் ஜின் 6வது வசனம். இன்னும் நிச்சயமாக மனிதர்களில் உள்ள ஆண்கள் பலர், ஜின்களில் உள்ள ஆண்கள் பலரிடம் தங்களை காக்க தேடி கொண்டிருந்தனர். என்னது? தங்களை பாதுகாக்குமாறு அவங்க கேட்குறாங்க. இதனால் அவர்களுக்கு கர்வத்தை அதிகமாக்கி விட்டார்கள். மனிதர்களே போயிட்டு ஜின்கள்கிட்ட உதவி தேரணும், ஜின்கள்கிட்ட பாதுகாப்பு தேரணுன்ற கூட ஜின்களுக்கு அது கர்வம் வருது, அவங்க பெரிய ஆள் மாதிரி ஆக்குறது. இது கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான் சூரத்துல் ஜின்ல 6வது வசனம். அடுத்தது, மனிதனை ஜின் ஆட்கொண்டு எரித்து விடுகிறது. இந்த ஆட்கொள்ளல் 2 வகைப்படும். ஜின் மனிதனை மூடிக்கொள்கிறது, ஜின் மனிதனில் நுழைந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்துகிறது. சரி, இது சம்பந்தமாக விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பகுதி. ஜின்கள் மனித உடலுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்துமா என்றது இது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. இல்லை, ஜின்கள் மனித உடம்புக்குள்ள எல்லாம் வரையலாது, அது ஒரு தனிப்பகுதின்னு சொல்லக்கூடிய உலமாக்களும் இருக்கிறாங்க. இல்லை, ஜின்கள் என்ன செய்யும், மனித உடம்புக்குள்ள ஆதிக்கம் செலுத்தும்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பொதுவாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட ஒரு துவா என்னது, ஜின்களை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்தான், நிறைய அவருக்கு அதிகாரங்களை கொடுத்தான். அப்போ அவர்கிட்ட துவா ஒன்றிக்கு என்ன துவான்னு கேட்டா, யா அல்லாஹ் எனக்கு தந்த இந்த அதிகாரத்தை வேறு யாருக்கும் கொடுத்துடாத. அப்போ எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிற ஜின்கள் என்னது குழப்பங்கள் பண்ணி கொண்டிருக்குது, சேட்டை பண்ணி கொண்டிருக்குது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை விட்டுட்டு அந்த ஜின்னை கட்டி வச்சு காலையில் என்னது மக்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நினைச்சோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகம் வருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, எனக்கு தந்த அந்த அதிகாரத்தையால் வேறு யாருக்கும் கொடுத்துடாதேண்டு. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தான ஜின்னை வசப்படுத்துகிற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருந்தான். அப்போ அதை அவருடைய துவா கேட்டதுனால நான் அதை செய்யலை அப்படின்ற சொன்னாங்க. அப்போ நபியே அப்படி செய்யாட்டி இப்போ இருக்கிற மனிதர்கள் நாங்கள் அப்படி செய்ய போகிறோம் இப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால் அது ஒரு வகையான போலியான ஏமாத்து காரியங்கள். சில நேரம் அப்படித்தான் ஜின்கள் எங்களோட மனித உடம்புக்குள்ளே போனாலும் அவைகள் மனிதருக்கு தீங்கு இழைக்காது. மனிதர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை தாண்டி இந்த உலகத்தில் எந்த ஒன்றுக்கும் மனிதனுக்குள்ள தீங்கு செய்ய முடியாது. அது கெட்ட ஷைத்தான் ஆயிக்கலாம், கெட்ட ஜின்கள் ஆயிக்கலாம், எதா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வலயத்தை தாண்டி யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு இந்த மார்க்க விளக்கங்களை பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون